எல்லாருக்குமே நல்ல கருப்பான அடர்த்தியான முடி வளர்க்கணுங்கிற ஆசை தான் இருக்கும். இன்னும் சிலருக்கு முடி நல்லா கருப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலை நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பயன்படும்னு. ஆனால் இன்றைக்கி அந்த கருவேப்பிலையை வச்சு நம்மளோட முடியை எப்படி கருப்பாக மாற்றலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். கருவேப்பிலையில் புரதம், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம தலையில் இருக்கிற அரிப்பு, டேண்ட்ரஃப் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணும். சிலருக்கு டேண்ட்ரஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் உச்சந்தலையில். அந்த இடத்துல நம்ம அந்த கருவேப்பிலையை ஒரு நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். நிறைய ஷாம்பு, மாஸ்க் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பீட்டா கரோட்டின் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் தான் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ இதை நம்ம டேரெக்டாக மாஸ்க் மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது, ஹேர் பேக் மாதிரி போடும்போது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை அது கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு முடி வறண்டு போய் கொட்டாது. இன்றைக்கி நான் ஒரு 2 கைப்பிடி அளவு தான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உருவி. இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு இந்த கருவேப்பிலை கெட்டு போகாது. உங்களுக்கு அதே மாதிரி எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹேர் எப்படி பிளாக்காக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலையை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அது கூட நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, கரும்புலா செடியும் பார்த்திங்கன்னா பயங்கர ரிசல்ட் கொடுக்கும். கூடவே நீங்கள் இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா உருவி தண்ணியெல்லாம் வடித்து ஒரு பிளேட்டில் போட்டு 1 மணி நேரம் மட்டும் நீங்கள் வெயிலில் காய வைங்க. 1 மணி நேரத்துக்கு மேலெலாம் காய வைக்க வேண்டாம். நீங்கள் 1 மணி நேரம் அதுக்கு நல்ல வெயிலில் ஒரு 11 மணி போல் நீங்கள் இந்த வெயிலில் காய வச்சாலே போதும் ஒரு பிளேட்டில். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு கூட கெட்டு போகாத அளவு நிறைய கருவேப்பிலை எடுத்து நீங்கள் நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். 1 மணி நேரம் கழித்து பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதோட நிறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மாறி இருக்காது. இதே நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதோட நிறம் ரொம்பவே நல்லா மாறி இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். கருவேப்பிலை இன்னும் க்ரீன் கலரில் தான் இருக்குது. பேர் சொல்லியிருப்பாங்க கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து அதை தான் நம்ம ஹேர் பக்கம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த மாதிரி காய போட்டு வச்சு அதை ஒரு பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதை கூட நீங்கள் வாரத்தில் 2 நாள் 3 நாள்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் பேக் மாதிரி நீங்கள் போடலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நினச்ச நேரம் எல்லாம் நீங்கள் அந்த ஹேர் பேக் போட்டுக்க முடியும். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோட சேனல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் எவ்வளோ ஹேர் பேக்ஸ் போட்டு என்னோட முடியை நான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. நான் இப்போ காய போட்டு எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வறுத்து எடுக்க போகிறேன். எதனால் வறுத்து எடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாதுங்கிறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. வறுத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல கருப்பாக மாறுது முடி. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ காயப்போட்ட இலையை எல்லாத்தையுமே நம்ம இப்போ வறுக்க போகிறோம். எண்ணெய் எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாதுங்க. அடுப்பை கரெக்டான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்கக்கூடாது, சிம்லேயும் வைக்கக்கூடாது. வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகுங்க. நம்ம எடுக்கும்போது இருந்த கலருக்கும் இது வறுக்கும்போது இதோட கலர் பாருங்கள் நல்ல ஒரு மாதிரி பிளாக் கலர் மாறிட்டே இருக்குங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஓரளவு பிளாக் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள் இப்போ இது ஆல்மோஸ்ட் பிளாக் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு இது போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்த இலை எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் எந்த ஈரமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்ல பவுடர் ஆகிடுச்சு. இது நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்து வச்சுருக்கிறனால பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நல்ல நைஸ் பவுடர் மாதிரி நமக்கு ஆகிடும். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பவுடர் மட்டும் எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் கொஞ்சமாக ஆயில் ஊற்றின உடனே அதோட கலர் பாருங்கள் நல்ல பிளாக் ஆகிடுச்சு. இதை தான் நீங்கள் எடுத்து உங்களோட ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களோட ஸ்கேல்ப் நல்லா அப்ளை பண்ணணும். ஒரு நல்ல மசாஜ் மாதிரி கொடுக்கணும். இதை நீங்கள் வாரத்தில் 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு இருக்கிற நரமுடி, ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் கலராக உங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வேறு எந்த ஹேர் பேக்கும் கூட ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டாம். இந்த கருவேப்பிலையை வறுத்து பொடி பண்ணி இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் அப்ளை பண்ணி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும், ஷைனிங் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, ஒயிட் ஹேர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டாப் ஆகி நல்ல பிளாக் ஆகிடும் நேச்சுரலாகவே. இதை நீங்கள் 1 டைம் ரெடி பண்ணி ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நினைக்கிற நேரம்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ஈஸியான ஹேர் பேக் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். ஏன்னா கருவேப்பிலை நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். முடியை வளர்க்க மட்டும் செய்யாதுங்க, நல்லா அடர்த்தியாகவும் பிளாக்காகவும் மாற்றும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டாட்டா பாய்.